let's listen into what Annamalai is speaking at the moment. அரசு மாநில அரசை எதிர்த்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கின்றான். என்ன காரணம்? உங்களுக்கு தெரியும், தமிழகத்தை பொறுத்தவரை அண்டை மாநிலங்களோடு, குறிப்பாக பக்கத்து மாநிலங்களோடு பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடையது. கேரளாவை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முல்லை பெரியார் அணை பிரச்சனை தொடர்ந்து நமக்கு இருக்கு. பேபி அணையை இன்னும் சரிப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதனால் லட்சக்கணக்கான விவசாய பெருமக்கள் ஒரு இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மதுரை பகுதியிலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா முல்லை பெரியார் அணை பாசனம் முழுவதுமே. அதே போல தென்காசி பக்கம் போயிட்டீங்கன்னா செண்பகவல்லி அணை, திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை 84 சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செண்பகவல்லி அணையை சரிப்படுத்தி விடுவோம். அது இவங்க செய்யாதனால கிட்டத்தட்ட தென்காசி மாவட்டத்தில் மட்டுமே கழிவுகள் எல்லாம் குப்பை கூட தென்காசியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், கேரளா பார்டரை ஒட்டி தமிழகத்திற்குள்ள அந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்த பிறகு கேரளத்தில் மனித கழிவு எல்லா விதமான கழிவுகளும் கொட்டுறாங்க. இது ஒரு பக்கம். கர்நாடகாவை பொறுத்தவரை நீண்ட நாட்கள் மேகதாத்து அணையை கட்டியே தீருவேன் என்று கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்கள் கிளம்பி இருக்கின்றார். தமிழக அரசு இதுவரை வாகன போக்குவரத்தை தடை செய்த பிறகு பொதுமக்கள் ஊட்டி கூடலூர்ல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பல ஆண்டுகளாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கொசூரினுடைய வளர்ச்சி பெங்களூரை ஒட்டி இருக்கணும். அது சென்னை பெங்களூர் மெட்ரோ காரிடராக வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அதற்கும் கர்நாடக அரசு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. இப்படி தமிழகத்திற்கு நியாயமாக வர வேண்டிய தண்ணீரில் இருந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய உரிமையை முழுதாக கோட்டை விட்டிருக்கின்றார். When there is so many issues faced between Tamil Nadu and Karnataka, Chief Minister has not acted on any of that. 4 முறை போயிருக்கிறாங்க கேரளாவுக்கு மட்டுமே. 4 முறை போய் தமிழகத்தினுடைய பிரச்சனையை ஒரு முறை கூட பேசல. ஆனா இன்று கேரளாவினுடைய முதலமைச்சர் திரு விஜயன் அவர்களாக இருக்கட்டும், கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் திரு டி.கே. சிவகுமார் அவர்களாக இருக்கட்டும், தெலங்கானாவுடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாத்தையும் சென்னையில அழைத்து பிரச்சனையே இல்லாத இவங்க கற்பனைக்காக, இவர்களுடைய கனவுக்காக, இவர்களாக ஏற்படுத்திய தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்கின்ற நாடகத்தை தொடர்ந்து விட்டு கொடுத்து கடந்த 4 ஆண்டுகளாக திமுகவினுடைய ஆட்சியில உரிமையெல்லாம் விட்டு கொடுத்து இவர்களுக்கு அரசியல் லாபம் வர வேண்டும் என்பதற்காக கம்யூனிஸ்ட் ஆட்சி consistently the DMK government has compromised on the rights of Tamil Nadu. மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், கருப்பு சட்டை அணிந்து தமிழகம் முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Condemning the DMK government and Chief Minister Stalin, BJP cadres are staging this black flag protest here in Chennai. தமிழகம் உட்பட எந்த மாநிலமாக இருந்தாலும், குறிப்பாக நம்முடைய தென்னிந்திய மாநிலங்கள் யாருமே அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படை ஒரு சீட்டு கூட இழக்க போறதில்ல. எல்லாரும் இன்னைக்கு என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதே போல இருப்பாங்க. None of the southern states are going to lose even one seat in the delimitation exercise. 7.17%. நாளை புதிய We have 39 seats for Lok Sabha. அதே 7.17% தமிழகத்திற்கு இருக்க போது, யூபிக்கு அதே இருக்க போது, கர்நாடகாவுக்கு அந்தந்த விகிதாச்சார அடிப்படையில் இருக்க போது. அப்படி இருக்கும் பொழுது இவர்களால் the same percentage, the 7% percentage that Tamil Nadu has in Lok Sabha representation is going to continue even after the delimitation exercise. There is not going to be any decrease. கருப்பு கொடி ஏந்தி, கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கும் தெரியும், நம்முடைய தொண்டர்கள் கோஷமிட்டபடி தமிழகத்தில் எங்கேயுமே எங்கேயுமே படுகொலைகள் நடக்காத ஒரு நாளே இல்லை. பாலியல் வன்முறைகள் நடக்காத ஒரு நகரமே இல்லை. ஊழல் இல்லாத எந்த ஒரு அரசு துறையுமே இல்லை என்கின்ற அடிப்படையில் இதை தினமும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் முதலமைச்சர் பேசணும். இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை நம்முடைய முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தமிழகத்தில் அனைத்து கட்சிகள் நிறைய பேர் சொல்றாங்க, நாம் இங்க ஒரு I want to tell Chief Minister Stalin one more thing. எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கெடுக்கணும். அதன் பிறகு நம்முடைய திட்டங்களை எல்லாம் கொண்டு சேர்ப்பதற்கு முயற்சி எடுக்கணும். இன்னைக்கு தெலங்கானாவுடைய முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில்
We need to conduct a caste census and then decide what to do next. ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ன சொல்லுவாருன்னா, நாங்க எடுப்பதற்கு அனுமதி இல்ல, மத்திய அரசு எடுக்கணும். அது எப்படி நியாயம்? அதனால் தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பல பொய்கள் இன்னைக்கு வந்து வெட்ட வெளிச்சமாகுது. தெலங்கானாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய Tamil Nadu's chief minister's only excuse about caste census is that it falls under the purview of central government and not under the states. தெலங்கானா முதலமைச்சர்ட்ட கத்துக்குங்க. இதுல நீங்க தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுங்க, பேசாம போங்க. ஆனா தமிழர்களுடைய உரிமையாக இருக்கக்கூடிய Stalin must learn a thing or two from Telangana's chief minister about caste census. பொம்மசந்திரா ஹொசூர் காரிடார், சென்னை மெட்ரோ பெங்களூர் காரிடார், குறிப்பாக பந்திப்பூர் இரவு நேரத்தில் செல்லக்கூடிய வாகன போக்குவரத்து. We must have a metro corridor from Bengaluru's Bommasandra to Hosur, basically connecting Chennai and Karnataka. நாங்க எதிர்க்கிறோம். மோடி ஐயா தமிழகத்தினுடைய அனுமதி இல்லாம மேகதாத்து அணை கட்ட முடியாதுன்னு சொல்லியாரு. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வாயை திறந்து தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு என்ன பிரச்சனை? Prime Minister Modi has clearly mentioned that without Tamil Nadu's consent, one cannot construct the Mekedatu Dam. ஒரு டீ பஜ்ஜி பிஸ்கட் சாப்பிட்ட பிறகு தமிழகத்தினுடைய உரிமையும் This meeting is only for Chief Minister Stalin's political drama. சொல்ல விரும்புறோம். அதை தாண்டி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள் இந்த கடுமையான வெயில் நின்று கொண்டிருக்கின்றனர். We want to request Chief Minister Stalin to discuss about Tamil Nadu's rights to the chief ministers that he has invited today. மிக தெளிவாக தமிழகம், புதுச்சேரி, கேரளா இந்த மூன்று மாநிலங்களுடைய அனுமதி இல்லாம. ஆனா மத்திய அரசுக்கு இதுல எங்கேயுமே பொறுப்பு இல்லைங்கன்னா, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் 2018 காவிரி ட்ரிபியூனல் அமைத்த பிறகு சகோதரருக்கு தெரியும், மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் நாம் சொல்லிவிட்டோம், மேகதாத்து அணை வந்து தமிழகம், புதுச்சேரி, கேரளா இந்த மூன்று மாநிலத்தினுடைய அனுமதி இல்லாம எங்கே நீர் உற்பத்தியாகி வருகிறதோ அந்த மாநிலம், குறிப்பாக கர்நாடகா மாநிலம், அங்கே அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லிய பிறகு டி.கே. சிவகுமார் அவருடைய பேச்சை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். யார் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தமிழகத்தினுடைய அனுமதி எப்பொழுதும் தேவையில்லை. D.K. Shivakumar's speech regarding Mekedatu Dam. டி.கே. சிவகுமார் மத்திய அரசு என்ன சொல்லுச்சு, நீ அணை கட்டணும். D.K. Shivakumar is vehement on the construction of the Mekedatu Dam. முடியாது என்று தெளிவாக சொன்ன பிறகு டி.கே. சிவகுமார் அவர்கள் இதை அரசியல் பிரச்சனையாக இதற்கு எடுத்த பிறகு நான் சொல்வது, even after saying that despite Tamil Nadu's objection to the Mekedatu Dam, D.K. Shivakumar has consistently been saying that Mekedatu Dam will be constructed. எம்பிக்கள் இருக்கிறாங்க, யாராச்சும் போய் பெங்களூருக்கு போய் சித்தராமையா அவர்களை சந்திச்சு, சிவகுமார் அவர்களை சந்திச்சு தமிழகத்தினுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்களா? எங்கேயுமே பதிவு செய்ய, எல்லா இடத்திலும் உரிமை விட்டு கொடுத்திருக்காங்க. கேரளாவை DMK leaders went to Karnataka to invite Siddaramaiah and D.K. Shivakumar. Did they even once discuss the Mekedatu Dam issue with them? கர்மவீரர் காமராஜர் ஐயா முதல் பிரச்சனையை தீர்த்தாங்க. இரண்டாவது பிரச்சனை வந்த பொழுது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய பணத்தை தூக்கி கேரளா கொடுத்தாங்க, ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதன் பிறகு கேரள அரசு என்ன சொன்னாங்க, நாங்க எந்த காரணத்துக்கும் விடமாட்டோம் என்று சொல்லிய பிறகு திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில 84வது பாயிண்ட் செண்பகவல்லி அணையை சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமா பேசினாங்களா? இப்ப சகோதரருக்கு தெரியும், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இன்னொரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா, in the past decades Tamil Nadu has helped the Kerala government, செண்பகவல்லி அணையை even from the NGR times. ஆனால் எங்களுடைய ஆதங்கம், நாங்கள் சொல்வது மத்திய அரசுடைய வாதமாவே வச்சுக்கங்க. ஏன்னா ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி மத்தியில நாங்க சொல்றோம், இது இல்ல எதிர்ப்பு தெரிவிச்சாச்சு. அப்படி இருக்கும் பொழுது திமுக வாயை திறந்து அவர்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட என்ன பிரச்சனை தான் நாங்க கேட்கிறோம்னா, பந்திப்பூர்ல இரவு நேர போக்குவரத்து பிரச்சனை, இது இரண்டு மாநில அரசும் உட்கார்ந்து ஒரு முறையாவது பேசலாமே. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருக்கலாம், இருவரும் உட்கார்ந்து ஒரு முறை கூட பேசலையே. பொம்மசந்திரா டு ஹொசூர் அந்த 23 கிலோமீட்டர் மெட்ரோ லைனை போட்டீங்கன்னா ஹொசூர்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கண்ணா? எப்படி இருக்கும்? அதுல பெங்களூர் என்ன சொல்றாங்க, இல்ல பெங்களூருக்கு வெளியிருந்து தான் கனெக்ஷன் கொடுப்பேன், நமக்கு பெங்களூர். The metro construction from Bommasandra to Hosur, the 23-kilometer construction will really bring in a lot of developmental activities. Why isn't that metro line being constructed? முழுமையாக நம்முடைய முதலமைச்சர் விட்டு கொடுத்து விட்டார் என்பதுதான் எங்களுடைய கோபம் மட்டுமல்ல. If you daily talk about politics and compromise on the state's rights, then where's the state headed to?